அடுத்து தஅஜீலுல் ஹுரூஜ் மினல் மஸ்ஜித், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் விளங்காம நமக்கு ஏன் கஷ்டம், நமக்கு ஏன் சிரமம்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு நிம்மதி இல்லைன்னு இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே வரல, நிறைய பேருக்கு அவங்க செய்யற தொழில ஒரு விருத்தி ஏற்படல, தரித்திரம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா அவங்க அதுக்கு காரணத்தை வேற எங்கேயோ தேடுறாங்க. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, யாராவது எனக்கு செய்வனை வச்சிருப்பாங்களோ, என்னத்தை வைக்க போறான்? செய்வனை வைக்கிறதுக்குலாம் இப்ப ஆளே கிடையாது, செய்வனை வைக்கிற அளவுக்குலாம் ஆள் இல்லை, அந்த இல்மு ஒருத்திட்ட இப்ப இல்லை, அதெல்லாம் வைக்க முடியாது. நிறைய பேர் ஏதாச்சும் குடும்பத்தில் தொடர்ந்து முசீபத்து வந்துச்சுன்னா ஏதாவது எனக்கு யாராவது செய்திருப்பாங்களா அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னு யோசிச்சோம்னாலே அதுக்கு ரிலீஃப் ஆயிடும், விடுதலை கிடைச்சிக்கிடும். இங்கே அடுத்த செய்தி தஅஜீலுல் ஹுரூஜ் மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவர் ரொம்ப அவசரமா வெளியே போவார். பள்ளிக்கு வருவார், பள்ளியை விட்டு வெளியேறுவதில் அவசரம் காட்டுவார். பள்ளிவாசலுக்கு வந்துட்டா தொழுக கூட முடிஞ்ச பாடா இருக்காது, பொட்டக்குன்னு தாண்டி பாஞ்சி போயிடுறது. பள்ளியை விட்டும் வெளியே போவதில் அவசரம் காட்டுவீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் ஏற்படும், உங்கள் பொருளில் பரக்கத் எடுக்கப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. பள்ளியை விட்டும் வெளியில போறதுல அவசரம் காட்டக்கூடாது. பள்ளிவாசல்ல வந்தா கொஞ்ச நேரம் இருக்கணும். ஏன்னா பெருமானார் சொன்னாங்க, நீ பள்ளியில அல்லாஹ்வுடைய வீட்டுல கொஞ்ச நேரம் தொழுகைலாம் இல்லை, திக்ர்லாம் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருந்த வை. பக்கத்தில் ஒரு மலக்கு சொல்வாராம், அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹமுஹு, அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு அன்பு காட்டுவாயாக. சுப்ஹானல்லாஹ். சும்மா உட்கார்ந்து இருந்தா பள்ளிவாசலிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாலே போதும், என்ன கிடைச்சிரும்? இவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக, இவர் பாவத்தை மன்னிப்பாயாக. அப்படி ஒரு பெரிய பாக்கியம். பள்ளியிலே நேரம் செலவழிப்பதற்கு இவ்வளவு பெரிய பாக்கியம். கொஞ்ச நேரம் கூடுதலா இருந்தால் துஆ கிடைக்கிறது, மலக்குகளின் சகவாசம், அல்லாஹ்வின் கண்காணிப்பு. இங்கே சாலிஹீன்கள் வருகை, அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு உள்ள இந்த இடத்தில் வந்த பின்னால் அவசரப்படக்கூடாது. பஜாருக்கு போனா அவசரமா வீட்டுக்கு போகணும், வெளியில போறோம் அவசரமா திரும்பணும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம்னா அவசரமா திரும்பணும்னு நினைப்பே வரக்கூடாதுன்னு எழுதுறாங்க. திம்ம ஃப்ரீயா தொழணும், துவா செய்யணும். அப்படி அவசரப்பட்டோம் சீக்கிரமா தொழணும்னு நினைப்போம். இமாம் கொஞ்சம் பெரிய சூறா ஓதுனாலே இவருக்கு பிடிக்காது. நிறைய பேரு எங்க ஸ்பீடா தொழுகை நடக்குற அங்க கூட்டமா நிக்குதான். கூட்டம் எங்க சேருது? எங்க ஸ்பீடு அதிகமோ அங்க. இன்னும் சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிட்டா அங்க கூட்டம் கூடுது.